இன்றைக்கி உலகம் எப்படி சீர்கட்டு இருக்குன்னா, ஏன் கர்த்தர் உலகத்தை அழிக்கிறாருன்னா, ஆபாச படங்கள் உலகமெங்கும் சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் இன்னைக்கு நிர்வாண படங்கள். அது என்ன பரிசுத்தமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டு இளைய தலைமுறை சீரழிஞ்சு கிடக்கு. நரகம்னு தெரியாம கற்புள்ள வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. இந்த படங்களை பார்க்குறவங்க யாரையும் அக்கா தங்கச்சியாக பார்ப்பானா, தாயை போல பார்ப்பானா? அவன் பார்வை கெட்டு போயிடும், அவன் சிந்தனை மண்டலம் கெட்டு போயிடும். ஒரு முறை அஸ்வின் ராஜசேகரனே, வெஸ்லி மேக்ஸ்வெல்னே, நான் 3 பேரும் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்காக போயிருக்கோம். எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வெஸ்லி என்ன, நான்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறோம். அந்த பொண்ணு ஒரு 50 மிஸ்டேக், தவறுகள் புருஷன் மேலே எழுதி கொடுக்குறான். புது கப்புள், சரியா, நியூலி மேரிடு, சந்தோஷமாக வாழ வேண்டிய அவன் வேண்டவே வேண்டான்ற, சேர்ந்து வாழணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் போயிருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்ல நானும் வெஸ்லி என்னன்னா அந்த பொண்ணோட தனியாக பேசிகிட்டு இருக்கிறோம். அஸ்வின் ராஜ் என்ன அவங்க பெற்றோரோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் அந்த பேப்பரை கொடுத்தான். அதில் அவன் எழுதியிருந்த முக்கியமான குற்றச்சாட்டு, ராத்திரி எல்லாம் லேப்டாப்பில் நிர்வாண படம் பார்த்துட்டே இருப்பான். 2 பேரும் நல்லா படித்தவங்க. அதே மாதிரி என்கிட்ட செய்யணும்னு சொல்கிறான். அவன் கூட வாழ முடியாது. நான் சொல்கிறேன், அவன் கூட வாழ முடியாது. அவன் நைட்டெல்லாம் அவன் படம் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஆபாச படம் பார்த்துக்கிட்டே இருக்கான். வேண்டவே வேண்டாம், அழுதான். அவன் கூட வாழ முடியாது. அவன் கிறுக்கன், அவன் சைக்கோ, அவன் நிர்வாண படத்துக்கு அடிமை. இல்லை, கொடுமை என்ன தெரியுமா? 2 பேரும் கிறிஸ்தவ குடும்பம். இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? 2 பேரும் ஊழியருடைய பிள்ளைகள். விபச்சாரம் எவ்வளவாய் கிறிஸ்தவ திருச்சபையில் ஊடுருவி இருக்கிறது, இந்த உலகத்தில் ஊடுருவி இருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். வேசித்தனம், விபச்சாரம். அதனால தான் கர்த்தர் இந்த உலகத்தை அழிப்பேன்னு சொல்கிறார். அதனால தான் அழிப்பேன்னு சொல்ற. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை கவனமாக காத்துக்கிடணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று கொசு அல்ல, கொரோனா அல்ல, நிர்வாண படங்கள்.